அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 24/5/2025 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 10ஆம் தேதி, தேய்பிறை, துவாதசி திதி இரவு 7:20 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி, ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:48 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். பிரபலாரிஷ்ட யோகம் மதியம் 1:48 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சு ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நாம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, 4 பேரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது உடைமை சிந்தனாவாதிகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய சொந்த பந்தங்களையும் இன்னைக்கு சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் மதியம் 1:48 முதல் உங்கள் நட்சத்திரத்தில், அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியத்திலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கவும், ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடணும், எல்லாரும் ஒரே வரிசையில் உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் கூட்டமாக குடும்பத்தினருடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற குடும்ப ஒற்றுமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வருமானம் கூட இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவானும் சாதகமாக வந்துட்டாரு. இனிமே உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடுங்க. பார்க்காம போனவங்கெல்லாம் இப்போ வழியை வந்து பேசுவாங்க. எங்கே இருக்கீங்க, நம்பர் கொடுக்குறீங்களா பேசுகிறதுக்குன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்னைக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, எங்கேயும் எப்போதும் எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு கடைசியாக தன் உள்மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதகமான வீடுகளில் சந்திரன் சவாரி செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தபடி இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம், அல்லது கடை தொடங்கலாம், பிரான்ச் ஏதாவது ஆரம்பிக்கலாம், அல்லது புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், அது மாதிரி ஏதாவது புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தன்னுடைய கருத்துக்களை பளிச்சென பதிவு செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. அதுவும் சீக்கிரம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள், அது சம்பந்தமான சில முயற்சிகள், வீட்டில் போய் சிலரை சந்திக்கிறது, அதெல்லாம் கூட இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகி எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னுக்கும் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு புதன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசிக்காரர்களே, எங்கே போய் எதை பேசினாலும் தெளிவாக நீங்கள் பேசுவீங்க. முன்னுக்கு பின் முரணா பேசுகிறதோ, ஒரு சார்பாக பேசுகிறதோ அதெல்லாம் எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்கும் எப்போதும் உண்மையின் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. மதியம் 1:48 வரைக்கும் அதாவது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். செலவினங்கள் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லா வகையிலுமே உங்கள்கிட்ட பேசுவாங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. இன்றைய தினம் மதியம் 1:48 வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாகவும் மாலையில் மகிழ்ச்சி தங்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் மனக்கணக்கு போட்டுக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. வெளிப்படைத்தன்மை ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் உள்மனசுக்குள்ளார சில புது யோசனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும். விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து ரொம்ப அமோகமா இருக்குது. வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இன்றைய தினம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேங்கிற ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக போட்டிகள், எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனசுல துணிச்சலான முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடியவங்க நீங்க தாங்க. அது மட்டும் இல்லைங்க, கற்பூரம் விற்று கால்பணம் சம்பாதிச்சா போதும், கல்விற்று கலப்பணம் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு நேர்மையாக சம்பாதிப்போம், நேர்மையாக இருப்போம். குறுக்கு வழியில் சம்பாதிச்சு கோடி கோடியாக சேர்க்க வேண்டான்னு எங்கும் எப்போதும் தர்மத்தின் பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்களுடைய நிர்வாக திறமையும் இன்னைக்கு அதிகமாகும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குது. லாபம் அதிகமாகும். உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன முரண்பாடுகள், தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. பணம் கொடுத்து ஏமாந்தீங்கல்ல, அந்த பணத்தை இன்னைக்கு கேட்டு பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு சிறப்பா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நான் சொன்னது தாங்க. நான் சொன்னதில் எந்த தப்புமே கிடையாதுங்க. ஆனால் நான் சொன்னதை மாற்றிக்க மாட்டேங்க. மற்றவங்கள வேணால் மாற்றிக்க சொல்லுங்கள். நான் இருக்கிறது தான் சொன்னனே தவிர இல்லாததை சொல்லலை. 4 பேரை வேணாலும் நீங்கள் வச்சு விசாரித்து பார்த்துங்க. இப்படியெல்லாம் பேசுகிறவங்க யாருன்னா நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பிடிச்ச புடியில் வலுவாக இருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு நிஜம் இருக்கும், அதில் ஒரு உண்மை இருக்குங்க. அதனால தாங்க எல்லாருமே உங்களை மதிக்கிறாங்க. எங்கும் எப்போதும் நிஜத்தின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குதுங்கிற நிலைமை மாறி இன்னைக்கு தான் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி வியாபார வகையிலையும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி
தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாடு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற நாட்டுப்பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, இப்படி எல்லா பற்றுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துறவரமாக போய்விடலாம் என்று யோசிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உரிமையில் நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அதை அவங்க தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்து வந்த வேலை சுமைகள் இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அதே போல் மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எத்தனை பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் கஷ்டப்பட்ட காலத்தில் தனக்கு உதவுனவங்களை கையெடுத்து கும்பிட்டு நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. செவ்வாய் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உடம்புல ஒரு சோர்வு, களைப்பு இருக்கும். காய்ச்சல் அடிக்கிற மாதிரி உடம்பு சூடாக இருக்கும். சில நேரங்களில் சிலர்கிட்ட திடீர்னு கோவப்படுவீங்க. அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புதிய பங்குதாரர்கள், புதிய வேலையாட்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு, அதாவது மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்கும் திருப்திகரமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவீங்க. பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் பிடிக்கலைன்னு சொல்லுவீங்க. எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒழுக்கமாக இருந்து எல்லாத்தையும் பேசக்கூடியவங்க, செய்யக்கூடியவங்க நீங்கள் தாங்க. சிக்கனமாகவும் நீங்கள் இருப்பீங்க. சிலருக்கு அப்படியே வாரி வழங்கும் வள்ளலாகவும் இருப்பீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க முணுமுணுப்பாங்க. அந்த மாதிரி புதிராக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபகரமாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் வர தொடங்கிடுச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்மால முடியும், நம்ம கொள்கையை மாற்றிக்க கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் குறிக்கோளை அடைவதிலேயே கவனம் செலுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் மதியம் 1:48 வரைக்கும் இருக்கிறாரு. அதனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் மதியம் 1:48 எல்லாவற்றையும் செய்து முடிச்சிங்கன்னா லாபகரமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:48 வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கு பிறகு புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார கொஞ்சம் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்துல அனாவசியமா மூக்கு நுழைக்க வேண்டாங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்காரு. நல்லது நடக்கும். எதிர்த்தவங்கள்லாம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனாலும் மதியம் 1:48 வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நாளாக, இனிமையான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.